சிரிச்சுக்கிட்டு இருக்கேனே நீ எடுக்கிறிய நான் கேட்டேன் பாருங்க. அதையே அவங்க வந்து ஹை நல்ல கண்டென்ட்டா இருக்கே, கரெக்டு தான் இல்லை, போட்டுருவோன்னு போட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல எப்படின்னா நம்ம என்ன வேணா செய்யலாம், ஆனா தம்ப்நெயில்ல எது இருக்கோ அதுதான். நீங்க தம்ப்நெயில் போட்டீங்கன்னா அதை நம்புறதுக்கு ஒரு ஆட்டு மந்தை இங்க இருக்கு. இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு 2-3 நாட்களாக உங்களை பத்தின ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா இடங்களையும் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. அதுல என்னன்னா முக்கியமா ஒரு இடத்துக்கு வந்தவங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும், அந்த சிரிச்சுக்கிட்டே வந்த போது வந்து என்னப்பா நீ இந்த வீடியோவை எடுக்கிறியப்பா, ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ வந்துட்டு சோஷியல் மீடியால சரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு அது ஸ்க்ரோல்ல வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பரவலா பரவிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு பதிலடியும் கொடுத்தீங்க. ஸோ அங்க உண்மையிலே என்ன நடந்தது? இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு, எதிர்பாராத மறைவு. அடிச்சு பிடிச்சி நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நான் பாதி நாள் தமிழ்நாட்டிலே கிடையாது, அடிச்சு பிடிச்சி வந்தா அங்கே போய் எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவிச்சுட்டு நம்ம திரும்பி வரோம். அவருடைய வீடு வந்து அந்த நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் இருக்குது. அங்கே வந்து உள்ளே போகவே முடியாது, பேரிகேடு இருக்குது. ஒரு பெரிய மக்கள் அபிமானத்தை பெற்ற ஒரு கலைஞன் மறையும் பொழுது அங்கே வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர் வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 3 நாளாக அங்கே கூட்டம் இருக்குது. சமீப காலமாக எந்தெந்த ஊக்க நிகழ்ச்சிக்கு யாரும் செலிப்ரிட்டிஸ் போனாலோ இல்லை முதலமைச்சர் விஜய் வருவாருன்னு தெரிஞ்சிட்டாலோ உடனே அங்கே ப்ரெஸ்ஸும் நிறைய வந்துடுறாங்க. ப்ரெஸ்ஸை தாண்டி இந்த இன்ஸ்டாவில் ஒன்றரைனா வீடியோ போட்டு பொழப்பு நடத்துகிற குரூப் வேற வந்துடுது. அவங்க வந்து இந்த ரீல்ஸ் போடுவாங்க, ஷார்ட்ஸ் போடுவாங்க. அவங்க ப்ரெஸ்ஸே கிடையாது, அவங்க ஒரு குரூப்பு. இவங்க பண்ணுற அலப்பறை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதை நான் இன்னைக்கு பேசுகிறேன், இதுக்கு முன்னாடி ராதிகா மேடம் பேசிட்டாங்க. ராதிகா மேடம் எல்லாம் கூட்டத்துல பயங்கரமா திட்டாங்க. இந்த சர்க்கஸை நிறுத்துங்க, இனிமே மீடியாவே அலோவ் பண்ணாதீங்கிற அளவுல அவங்க திட்டிருக்காங்க. ஒரு துக்கம் விசாரிக்க போக முடியல, கேமரா வந்து நம்மள இது பண்ணிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஆனா அவங்கெல்லாம் நாகரிகமா பேசிட்டாங்க. நான் வந்து டேய் பேசின் பிரிட்ஜ் அடியில பிச்சை எடுத்த அப்படிங்கிற அளவுல சைதை தமிழிசை மாற்றி பேசிட்டேன். என்ன நடந்ததுன்னா, நான் உள்ளே போகிறேன், போய் இரங்கலை தெரிவிக்கிறேன், வெளியே வரேன், கார் வந்து எங்கேயோ வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வள்ளுவர் கோட்டத்துக்கு அந்த பக்கம் வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கு நான் திருப்பி வர்றேன். இப்போ திருப்பி வரும்போது எனக்கு பரிச்சயமானவர்கள் என்னை வந்து பேசுகிறாங்க, அவங்கள பற்றி என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே பத்திரிகையாளர்கள் தான், ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்க வந்து கூடவே நடந்த இந்த ஏரியா முடிஞ்சு போச்சு, அங்க கார் கிட்ட வந்து பேசுறாங்க. இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம்? அங்க நீ வந்து இவங்க இந்த உங்களை எடுக்கணும்னே எடுத்தாங்களா? உங்களை இல்ல, இந்த செல்போன் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 அவதாரங்க அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படின்னா, பேரிகேடு இருக்கு இல்லையா, அவர் இல்லம் இருக்கக்கூடிய வீதிக்குள்ளே அவங்களுக்கு அலோடு கிடையாது. நீ யாரு நீ அப்படின்னு கேட்டா பிரஸ் கார்டு கிடையாது அவங்க கிட்ட, வெறும் செல்போன் தான். ஒரு கேமரா, குறைந்தபட்சம் ஒரு கேமரா கூட கிடையாது அவங்க கிட்ட. தே ஹாவ் ஒன்லி செல்போன் இன் தேர் ஹேண்ட். அவன் வெறும் வர்ச்சுவல் வாரியர்.